ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் Django எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Djangoனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ Django அப்படின்றது ஒரு பைத்தான் வெப் ஃப்ரேம் ஒர்க். இது வந்து சர்வர் ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ Node.js யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக Django லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போக போக இதை பற்றி கற்றுக்குவீங்க. ஸோ இந்த வீடியோட மெயின் டார்கெட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீ ரெக்வசிட்ஸ். Django இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்வியஸான விஷயம் வந்து பைத்தன். ஸோ பைத்தன் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா நான் இந்த சேனல்லே வந்து இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன், ஹவு டு இன்ஸ்டால் பைத்தன் இன் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரீ ரெக்வசிட் என்ன அப்படின்னா virtual environment வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஸோ virtual environmentனா என்னன்னு தெரியாது அப்படின்னா ஸோ அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வாட் இஸ் virtual environment அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதை பார்த்து virtual environment எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற அசம்ஷனில் வந்து நம்ம இப்போ மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Django எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா intothetv அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு எம்டி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்கும். ஸோ திஸ் பிசியில் டி டிரைவ்க்குள்ளே intothetv அப்படின்ற ஒரு ஃபோல்டர். ஸோ இப்போது அதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு சிஎம்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிறது பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே டி intothetv அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு virtual environment வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ virtualenv django-inttv அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இதை ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா virtual environment வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா Django intothetv அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு ஃபோல்டர் வந்துடும். ஸோ இப்போ வந்து virtual environment கிரியேட் பண்ணியாச்சு, இதை ஆக்டிவேட் பண்ணணும். ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான கமாண்டு ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த virtual environment வந்து ஆக்டிவேட் ஆகிடுறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம virtual environment ஆக்டிவேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு Django எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கான கமாண்ட் வந்து பைத்தான் -m, ஸோ அதாவது -m pip install Django. ஓகே, ஸோ இதில் Django வந்து டி கேப்ஸில் இருக்குது, DJANGO. ஸோ பைத்தன் -m pip install Django அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா பிப் பேக்கேஜஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு முக்கியமாக நெட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நெட் இருந்தால் தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் Django இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து Django இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். பைத்தன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி இன்டர்பிரட்டர் மோடுக்குள்ளே போய்க்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆரோ மார்க் சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இன்டர்பிரட்டர் மோடுக்குள்ளே போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து இம்போர்ட் django.getVersion of அப்படின்ற மெத்தட் வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 3.1.7 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து Django இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு குவிக் சாம்பிள் ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். ஒரு Djangoல ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து django-admin அப்படின்றது தான் கமாண்டு. ஸோ django-admin, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். ஸோ ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், தென் உங்கள் ப்ராஜெக்டோட நேம். இப்போ நான் வந்து intothetv அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா intothetv அப்படின்ற நேமில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ கிரியேட் ஆகிறது வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக intothetv அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ இங்கே வந்து intothetv அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆக்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட Django ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் மேனேஜ் அப்படின்றது தான் முக்கியமான ஃபைல். அது போக திரும்ப இன்னொரு ஃபோல்டர் இருக்கிறத பார்க்கலாம், intothetv அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட மற்ற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு லெவல் வெளியே வந்துக்கலாம். இப்போ நம்ம அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இங்கே cd intothetv அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ cd intothetv அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ dirன்னு டைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ intothetv ஒரு ஃபோல்டர் இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் manage.py இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ Django வந்து ப்ராஜெக்ட் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து django-admin start project intothetv அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் இனிஷியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு பைத்தான் manage.py, அதுக்கப்புறம் runserver. ஓகே, ஸோ இந்த கமாண்டை டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் சர்வர் வந்து ரன் ஆகும். ஸோ அந்த ரன் ஆகிற சர்வரோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா ஜாங்கோட வெப்பேஜ் வந்து உங்களுக்கு வரதை பார்க்கலாம். ஸோ அவுட்புட் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். தி இன்ஸ்டால் ஒர்க்டு சக்ஸஸ்ஃபுல்லி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா திரும்ப கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துட்டு Ctrl+C 2 டைம் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணாலே கேன்சல் ஆகும். பட் சம்டைம்ஸ் வந்து அது கொஞ்சம் பக்கியாக இருக்கிறதுனால 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் வந்து எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டீஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா போதும். சரி, டீஆக்டிவேட் கொடுத்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த அந்த Django /intothetv அப்படின்ற நேம் வந்து போயிடுச்சு. ஸோ அதை பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்டும் டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஸோ can't reach the page அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஒன்ஸ் அகைன் நீங்கள் Django சர்வர் வந்து திரும்ப ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் வந்து திரும்ப ஆக்டிவேட் பண்ணிவிட்டு Django சர்வர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்டெப்ஸ்லாம் ரன் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா Djangoவோட டாக்குமெண்டேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் இருக்கிற எல்லா லிங்க்ஸுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் Djangoவோட டெவலப்பர்ஸே பார்த்தீங்கன்னா நியூஸ் ரைட்டர்ஸ் தான். ஸோ நியூஸ் ரைட்டர்ஸாக இருந்துட்டு தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த Django ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் வந்து நல்ல வெல் டாக்குமெண்டடாக இருக்கும். அண்டு நீங்கள் லைக் பிகினர்ஸ் ரீட் பண்ணாலே புரியற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்குமெண்டேஷன்னா அது Djangoவோடது தான் நான் பார்த்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ எதுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் மாதிரி கொடுத்துக்கிறேன். லைக் ப்ரீவியஸாக வந்துட்டு ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, Django இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் அஸ் அன் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமெண்ட் ஆப்ரபிள் ப்ரோக்ராமர் பாத் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக இந்த எரரை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் Django வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த எரர் வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதுக்காக தான் இந்த டெடிக்கேட்டடான ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி இன்னொரு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தது, ஃபீட்பேக் இருந்தது, இல்லை சஜஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எது ரிலேட்டடாக வேணாலும் இருக்கலாம், லைக் பைத்தன், ஜாவா, சி இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி, டெவாப்ஸ், ஆப் டெவலப்மெண்ட், இல்லை ஹார்ட்வேர், ப்ராசஸர், கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான என்ன கொஸ்டினாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடான டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, லைக் உங்களுக்கு ஏதாவது எரர் வருது அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா intothetv YT அப்படின்னு இருக்கும். ஸோ இதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.